ஹாய் சில்ட்ரன்ஸ் வியூவர்ஸ், குட் மார்னிங். நான் எப்பவும் சொல்கிறது தான், ரைட்டுங்களா? மொழி என்பது, ஆமாம், தாய்மொழி என்பது சிறந்தது. ஆனால் அது தாய்நாட்டோட முடிஞ்சிடும். லைக் கெணுத்து தவுக்கலை மாதிரி. பட் நாடுகள் எவ்வளோ இருக்குது, எல்லாம் அங்கே வேலைக்கு போய் ஆகணும். அப்போது அந்தந்த நாட்டு மொழிகள் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லப்போனாக்க நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஹிந்தி அப்படின்னாக்க இந்த மேகாலயா, திரிபுரா, அப்புறம் குஜராத்தில் கூட சரி, ஆமாம், இந்தியா அப்படின்னா என்ன அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அவங்கவுங்க தாய்மொழி அவங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி ஆங்கில மொழி ஒரு பொது மொழி தான், ஆனால் அறிவு கிடையாது. ரொம்ப பேர் ஆங்கிலம் பேசுகிறவங்கள ரொம்ப அறிவாளிகள் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. எந்த மொழியுமே அறிவு கிடையாது. அறிவு என்பது வேறு. அதுக்கு நிறைய அனுபவம் வேணும். சரி, வளன்னு பேச வேண்டாம், நல்ல மொழி சண்டை போடாதீங்க. அப்படியே வீடியோவில் போகலாமா? சரி, ஒரு தகப்பனாரும் ஒரு மகனும் 2 பேரும் உரையாடி கொள்வது போன்ற ஒரு விஷயம். அப்படியே உள்ளே போகலாம். இந்த இமேஜ் நான் உங்களுக்கு அங்கே எடுத்து போடுவேன். பார்த்து அதுலேருந்து நீங்கள் நல்லா படித்து புரிஞ்சிக்க முடியும். அப்படியே போயிடலாமா? கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அப்படியே போயிடலாம். அதாவது இது நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு சீன். இது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி நினச்சிங்களா? அப்பாவும் பிள்ளையும் பேசிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? கற்பனை பண்ணிக்கோங்களேன். அப்படியே போகலாமா? ஓகேவா? ஃபாதர் கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாரு? பையன்கிட்ட கேட்குறாரு. பையன் பேர் ராமு. சரியா? அப்போது ஃபாதர் என்ன கேட்குறாருன்னா, வேர் இஸ் த நியூஸ் பேப்பர் ராமு? வேர் இஸ் த நியூஸ் பேப்பர் ராமு அப்படி கேட்குறாரு. ஆமாம், அப்பா என்னன்னு கேட்குறாரு, இன்றைய பத்திரிகை எங்கே ராமு அப்படி சொல்லி கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாரு? மகன்கிட்ட கேட்குறாரு. வேர் இஸ் த நியூஸ் பேப்பர் ராமு? இன்றைய பத்திரிகை எங்கே ராமு? அதுக்கு பையன் சொல்கிறான். யார் ஆன்சர் பண்ணுறான்? மகன் ராமு. அவன் என்ன பண்ணுறான்? ஐ எம் ரீடிங் ஃபாதர், ஐ எம் ரீடிங் ஃபாதர், அண்ட் நியூஸ் இஸ் பர்டிகுலர்லி இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், அதாம்மா, ஐ எம் ரீடிங் ஃபாதர், அண்ட் நியூஸ் இஸ் பர்டிகுலர்லி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றான். நான் படித்து கொண்டு இருக்கிறேனப்பா, ஒரு செய்தி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படி சொல்கிறான். அடுத்து ஃபாதர், வாட் நியூஸ் ராமு அப்படின்றாரு. அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங் நியூஸு ராமு, சொல்லுடா அப்படின்ற மாதிரி. வாட் நியூஸ் ராமு அப்படின்றாரு. என்ன செய்தி ராமு இது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பையன் சொல்கிறான், yesterday at about 8:30 p.m. Yesterday at about 8:30 p.m. a certain rocket was launched by America. A certain rocket was launched by America. That news has been published in detail. That news has been published in detail. Yesterday about 8:30 p.m. a certain rocket was launched by America. That news has been published in detail. மறுபடியும் பாருங்க. Yesterday at about 8 p.m. a certain rocket was launched by America. That has been published in detail அப்படின்றான். அதாவது நேற்று இரவு 8:30 மணிக்கு அமெரிக்கா ஓர் ஏவுகணையை செலுத்தியது. அதை பற்றிய செய்தி விவரமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? அடுத்ததுக்கு ஃபாதர் நம்ம what is that to be surprised therein? புரியுதா? இப்போ அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு? what is that to be surprised therein அப்படின்றாரு. என்ன ஆச்சரியம் இருக்குது, பெரிய விஷயம் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். what is that be to be surprised therein அப்படின்றாரு. அதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஆமாம்ல, நம்ம டெய்லி நியூஸ் தானே அது. ஆமாம், ஏவுகணையை செலுத்துவது, போவது, வருவது, இப்போ அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ ராமு அதுக்கு, அமெரிக்கா இஸ் ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா. ஆமாம், அமெரிக்கா இஸ் ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா. ஆமாம், அது உண்மை தானே. நம்ம அமெரிக்கா அங்கேருந்து எத்தனையோ கிலோமீட்டர், 15,000 கிலோமீட்டர் என்னமோ, 36 மணி நேரம் ஆகுன்றாங்க ஃப்ளைட்லேயே. ஸோ அந்த மாதிரி உள்ள போக வேணாம். அமெரிக்கா இஸ் ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா. How is it possible for the newspaper to publish the news so quickly? அப்படின்ற அந்த பையன் பாருங்க எப்படி கேட்கலாம் பாருங்க கேள்வியை. அமெரிக்கா இஸ் ஃபார் அவே
ஃப்ரம் இந்தியா, ரொம்ப தொலைவில் இருக்குது, ரைட்டு. How it is possible for the newspaper to publish the news so quickly அப்படின்ற மாதிரி கேட்குறான். அமெரிக்கா இந்தியாவிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது, இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த செய்தியை பிரசுரிப்பது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு கேட்குறான். ரொம்ப தொலைவில் இருக்குது, பட் சீக்கிரமாக குயிக்காக நியூஸை எப்படி இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க, பிரசுரிக்கிறாங்க அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ராமு கேட்குறான். அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, டோன்ட் யூ நோ த ஒர்க்கிங் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃபர்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. டோன்ட் யூ நோ த ஒர்க்கிங் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃபர்ஸ். நம்ம செய்தி பத்திரிகை அலுவலகம் எப்படி வேலை செய்கிறது என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. டோன்ட் யூ நோ த ஒர்க்கிங் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஆஃபர்ஸ். டோன்ட் யூ நோ த ஒர்க்கிங் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஆஃபர்ஸ். அது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, அப்படி டோன்ட் யூ நோ த ஒர்க்கிங் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஆஃபர்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. செய்தி பத்திரிகை அலுவலகம் எப்படி வேலை செய்கிறது என்பது உனக்கு தெரியாதா அப்படி கேட்குறாரு. அதுக்கு ராமு சொல்கிறார், நோ ஃபாதர், ஐம் வெரி ஈகர் டு விசிட் அ நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ் அப்படின்றான். நோ ஃபாதர், எனக்கு தெரியாதாப்பா, ஐம் வெரி ஈகர் டு விசிட் அ நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ். எனக்கு ரொம்ப ஈகராக இருக்கிறேன், நான் இந்த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸுக்கு உள்ளெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தெரியாது அப்பா, பத்திரிகை அலுவலகத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன் அப்படின்றான். ஐம் வெரி ஈகர் அப்படின்னு சொல்கிறான். நோ ஃபாதர் அப்படின்றான். ஐம் வெரி ஈகர் டு விசிட் அ நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்பா கிட்ட கேட்கலாம். ஸோ அப்பா என்ன சொல்கிறார் பார்ப்போம். ஃபாதர், தேர் இஸ் அ சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி ஹேவிங் ஆஃபீஸஸ் all the countries. Okay. There is a central news agency having offices in all the countries. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா தேசங்களிலும் கிளைகள் உள்ள மத்திய செய்தி கேந்திரம் உள்ளது. எல்லா மேஜர் சிட்டிஸ், அது பெரிய பெரிய சென்னை மாதிரின்னு வைங்களாம், சென்னை, கோயம்புத்தூர், அது எல்லா இடத்துலையும் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். உலகம் பூரா அது உண்டு. நியூஸ் பேப்பர் ஆஃபீஸஸ் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும், இல்லை இருக்குது, அதுதான் முக்கியம். ஸோ என்ன சொல்கிறார், தேர் இஸ் அ சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி, ஹேவிங் ஆஃபீஸஸ் இன் ஆல் த கண்ட்ரிஸஸ், எல்லா நாடுகளிலும், ஆல் த கண்ட்ரிஸஸ், எல்லா தேசங்களிலும் கிளைகள் உள்ளன. மத்திய செய்தி கேந்திரம் உள்ளது. எல்லா கிளைகள். அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போய்டும், அங்கேருந்து இங்கே போய்டும். நம்ம ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நியூஸ் தான் எல்லா பேப்பர்லேயும் வரும். ஒரே நியூஸுங்க. அவன் குத்துருவான் போல, இந்த ரிப்போர்ட்டர் இருக்கிறான் பாரு, எல்லாங்க போய் எடுத்துன்னு வருவான். எல்லா பத்திரிகையும் கூப்பிட்டு, ஏப்பா அந்தாப்பா நியூஸ், ஒரே நியூஸ் அந்த பத்திரிகையிலையும் இருக்கும், அந்த பத்திரிகையிலையும் இருக்கும், அந்த பத்திரிகையிலையும் இருக்கும், அந்த பத்திரிகையிலையும் இருக்கும். எதுக்கு ஒரே நியூஸு? என்னமோ போ, சரி அப்படி. ஆமாம், தேர் இஸ் அ சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி ஹேவிங் ஆஃபீஸஸ் இன் ஆல் த கண்ட்ரிஸஸ் அப்படின்றார். எல்லா தேசங்களிலும் கிளைகள் உள்ள மத்திய செய்தி கேந்திரம் இருக்கிறது அப்படின்றாரு. அப்போது அந்த பையன் ஃபாதர் சொல்கிறார், ஆமாம், நியூஸ் ஏஜென்சிஸ் ஆர் ஹேவிங் கரஸ்பாண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் இன் ஆல் மேஜர் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றாரு. அப்படின்னா சொல்கிறாரு, நியூஸ் ஏஜென்சிஸ் ஆர் ஹேவிங் கரஸ்பாண்டிங் and reporters in all major cities and towns அப்படி சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நியூஸ் ஏஜென்சிஸ் ஆஃப் ஹேவிங் என்னது கரஸ்பாண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் இன் ஆல் மேஜர் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றாரு. செய்தி கேந்திரம் எல்லா முக்கிய நகரங்களிலும் ஊர்களிலும் செய்தி சேகரிப்பாளர்களையும் நிருபர்களையும் அமர்த்தி இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபாதர், த ரிப்போர்ட்டர்ஸ் கோ அவுட் அண்ட் கலெக்ட் நியூஸ். ஃபாதர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, தி ரிப்போர்ட்டர்ஸ் கோ அவுட் அண்ட் கலெக்ட் நியூஸ். நிருபர்கள் வெளியில் சென்று செய்திகளை சேகரிக்கிறார்கள் அப்படின்றார் அப்பா. மறுபடியும் அப்பாவே தான் சொல்கிறாரு. ஆமாம், தே சென்ட் த நியூஸ் டு ஆல் தேர் பிரான்ச்சஸ் குவிக்லி வித் த ஹெல்ப் ஆஃப் டெலிபிரிண்டர் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா தான் பேசிகிட்டு இருக்காரு, பையன் அப்பயே கேள்வி கேட்டு நிறுத்திட்டான். ஸோ மறுபடியும் அப்பா தான் என்ன சொல்கிறாரு, த ரிப்போர்ட்டர்ஸ் கோ அவுட் அண்ட் கலெக்ட் நியூஸஸ். அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, தே சென்ட் த நியூஸ் டு ஆல் தேர் பிரான்ச்சஸ் குவிக்லி வித் த ஹெல்ப் ஆஃப்
டெலிபிரிண்டர் அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போது என்ன சொல்கிறாரு, ரிப்போர்ட்டருங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நிருபர்கள் வெளியில் சென்று செய்திகள் சேகரிப்பார்கள். அவர்கள் டெலிபிரிண்டர் உதவியால் உடனுக்குடன் தங்கள் கிளை அலுவலகங்களுக்கு செய்திகளை அனுப்புகிறார்கள் அப்படி சொல்கிறார். மறுபடியும் ஃபாதர் தான். ஓகேவா? டெலிபிரிண்டர் இஸ் ஜஸ்ட் லைக் டைப் ரைட்டிங் மெஷின். டெலிபிரிண்டர், இந்த டெலிபிரிண்டர் இருக்கு இல்லையா, டெலிபிரிண்டர் இஸ் ஜஸ்ட் லைக் அ டைப் ரைட்டிங் மெஷின். ஓகேவா? இந்த டெலிபிரிண்டர் என்பது சாதாரண தட்டெழுத்து எந்திரத்தை போன்றது தான் டெலிபிரிண்டர். ஓகேவா? மறுபடியும் ஃபாதர் தான். ஆல் த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸஸ் வில் ஹாவ் அ டெலிபிரிண்டர் மஷின்ஸ். என்னது? ஆல் த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸஸ் வில் ஹாவ் அ டெலிபிரிண்டர் மஷின்ஸ். ஓகேவா? எல்லா செய்தி பத்திரிகை காரியாலயத்துலேயும் டெலிபிரிண்டர் இயந்திரம் இருக்கும். என்னது? அப்பா என்ன சொல்கிறாரு, தொடர்ந்து அப்பா தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவன் கேள்வி எங்கே கேட்டான், அதோடு ராமு கேட்டான்ல, நோ ஃபாதர், ஐ ஆம் வெரி ஈகர் டு விசிட் அ நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ் சொன்னான் கேட்டான் இல்லையா. அதுக்கப்புறம் ஃபாதர் தான் ஃபுல்லாக பதில் அவனுக்கு சொல்லினே இருக்கிறாரு. இப்போ இது இன்னும் இப்போ ஃபாதர் தான். த ரிப்போர்ட்டர்ஸ் வில் டைப் த நியூஸ் இன் தேர் ஆஃபீஸ். என்னது? ஃபாதர் சொல்ல மறுபடியும் அவன் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்காரு. த ரிப்போர்ட்டர்ஸ் வில் டைப் த நியூஸ் இன் தியர் ஆஃபீஸஸ். ஆமாம், ரிப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, செய்தி சேகரிப்பாளர் தங்கள் அலுவலகத்தில் எந்திரத்தில் செய்திகளை அடிப்பார்கள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டைப் பண்ணுவாங்க. செய்திகளை சேகரித்து வந்த விஷயங்களை வந்து அவங்க டைப் பண்ணிப்பாங்க. யார் பண்ணுவாங்க? த ரிப்போர்ட்டர்ஸ் வில் டைப் த நியூஸ் இன் தியர் ஆஃபீஸஸ். ஓகேவா? ஆமாம், செய்தி சேகரிப்பாளர் தங்கள் அலுவலகத்தில் எந்திரத்தில் செய்திகளை அடிப்பார்கள். மறுபடியும் ஃபாதர் தான். The same news will be recorded by the teleprompter machine in the newspaper office. மறுபடியும் பாருங்கள், நல்லா ஒரு உடைக்கு 4-5 தடவை பல முறைகள் இந்த ப்ரொனன்சியேஷன் கவனிங்க, என்னுடைய அந்த வாய் அசைவுகளை கவனிங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை என் கூடவே பேசி பாருங்கள். நம்ம இந்த கூச்சு சுவாபத்தை வந்து ஒதுக்குங்க. யாராவது உங்களை கலாய்ப்பாங்க, இன்னும் பெரிய நீ ஆமாம் பீட்டரா அப்படிலாம் கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவர்கள் நட்பை முறித்து கொள்ளுங்கள். தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சில்ட்ரன்ஸு இங்கிலீஷ் நல்ல ஒரு மொழி கற்றுக்கொள்ளுங்க. வருங்காலத்தில் இங்கிலீஷ் இல்லைன்னா நீ ஆடு மாடு நாய்க்கிட்ட கூட நீ வந்து வாழ முடியாது. புரிஞ்சுக்கோ. ஏன்னா அதுங்களும் இங்கிலீஷ் தான் பேசும். தாத்தா அப்படி சொல்கிறேன்னு வருத்தப்பட வேண்டாம். இது எதிர்காலத்தில் கண்டிப்பாக நடக்கும் என்பது எனக்கு தெரியும். நான் தயவு செஞ்சு கொஞ்சம் இங்கிலீஷ் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் உங்கள் இஷ்டம். ஸோ அப்போ மறுபடியும் அப்பா என்ன சொல்கிறாரு, த சேம் நியூஸ் வில் பி ரெக்கார்டட் பை த டெலிபிரிண்டர் மெஷின் இன் த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ். ஓகேவா? என்ன சொல்கிறாரு, பத்திரிகை காரியாலயத்தில் உள்ள டெலிபிரிண்டர் எந்திரம் மிஷின் இருக்குதுல்ல, அந்த செய்திகளை வந்து அப்படியே உடனே அடித்து விடும். சரியா? ஓகே, மறுபடியும் ஃபாதர் தான் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, த நியூஸ் எடிட்டர் tears the paper from the machine often and give it to the sub-editor for editing. அந்த ஷீட்டை எடுத்து சப் எடிட்டர் அதை எடுத்து டேப் பண்ணி எடுத்து என்ன பண்ணுவார், சப் எடிட்டர்கிட்ட கொடுத்து அதை கரெக்ட் பண்ண சொல்லுவார். அதுதான் செய்தி ஆசிரியர் உடனுக்குடன் மிஷினில் அந்த எந்திரத்தில் அடுத்துள்ள காகிதத்தை கிழித்து உதவி ஆசிரியர்களிடம் கொடுப்பார். டேர்னா கிழிப்பது. அதுதான் அங்கே இருப்பாங்க. த நியூஸ் எடிட்டர் the news editor tear the paper from the machine often and give it to the sub-editors for editing கொடுப்பார். அது வந்தது தான். ஓகேவா? செய்தி ஆசிரியர் உடனுக்குடன் எந்திரம் அடித்து உள்ள காகிதத்தை கிழித்து உதவி ஆசிரியர்களிடம் கொடுப்பார். நெக்ஸ்ட் ஃபாதர் அதே தான் அப்பாவே தான் பேசிக்கிட்டு இருக்கார், தப்பிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர்ஸ் வில் translate the news and publish. ஓகேவா? language newspapers will translate the news and publish. மொழி பத்திரிகைகள் அந்த செய்திகளை மொழிபெயர்த்து வெளியிடுவார்கள். மொழி பத்திரிகைகள் நம்ம பார்க்குறோம்ல, அதெல்லாம் நம்ம அந்த தமிழில் இப்போ இங்கிலீஷில் எனக்குலாம் அந்த மாதிரி பண்ண தெரியல. இப்போ இந்த மை நேம் இஸ் ஜான் பாஸ்கோன்னு நான் வந்து மை என்ஏஎம்இ நேம் IS அப்படி தான் எனக்கு எழுத தெரியும். இவனுக்கு எப்படி பண்ணுறானுங்கன்னா மை எம்ஏஐன்னு போடுறான். மை கர்மம் அந்த அளவு எனக்கு படிக்க வராது. நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த மாதிரி தெரியல.
சிலதை விடுங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் தப்பு. ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர்ஸ் வில் டிரான்ஸ்லேட் தி நியூஸ் அண்ட் பப்ளிஷ். ஓகேவா? மொழி பத்திரிகைகள் அந்த செய்திகளை மொழிபெயர்த்து வெளியிடுவார்கள். ரைட்டா? ஸோ மறுபடியும் ஃபாதர் தான். தே வில் பி என்னது தே வில் பி வாட் மோஸ்ட்லி வில் கரஸ்பான்சஸ் ஃபார் த நியூஸ் பேப்பர். என்னது? பத்திரிகைகளுக்கு கிராமப்புறங்களிலும் நிருபர்கள் இருப்பார்கள். ஓகேவா? பத்திரிகைகளுக்கு கிராமப்புறத்தில் கூட யார் இருப்பாங்க? நிருபர்கள் மீன்ஸ் வாட் ஆர் த ரிப்போர்ட்டர்ஸ்? நிருபர்கள், எஸ், ரிப்போர்ட்டர்ஸ் தான். தே வில் பி ஆமாம் ஃபாசில் கரெஸ்பாண்டன்ஸ் ஃபார் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபாதர் மறுபடியும் தே கலெக்ட் அண்ட் சென்ட் நியூஸ் ஃப்ரம் த பிளேசஸ். அங்கே அந்த கிராமங்களில் கூட நிருபர்கள் இருக்கிறாங்களோ, அவங்க கூட அந்த நியூஸ் எல்லாம் சேகரித்து என்ன பண்ணுவாங்க? தே கலெக்ட், அவங்க அந்த நியூஸ் கலெக்ட் பண்ணி தே கலெக்ட் அண்ட் சென்ட் நியூஸ் ஃப்ரம் தேர் பிளேசஸ். அந்தந்த ஊர்லேருந்து அந்தந்த நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க இப்படி தான் அந்த டெலிபிரிண்டர் மாதிரி மூலமாக வந்து அனுப்புவாங்க. ஸோவா இன்றைக்கெலாம் நிறைய லேட்டஸ்ட்டு என்னென்னமோ மிஷின்லாம் வந்துச்சு. இப்போ தான் மெசேஜ் பா அவ்வளோ செகண்டில் நம்ம தான் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனா, ஆமாம், மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோனு என்னமோ வந்துடுச்சு இன்றைக்கி. மெசேஜ் போஸ்ட் கார்டெலாம் இல்லை, டெலிபிரிண்டர் இருக்குதா இல்லையா தெரியல. ஓகே, எனிவே நமக்கு தேவை இங்கே இங்கிலீஷ். ஓகேவா? ஏதோ தாத்தா ஏதோ ஒரு புத்தகம் கிடச்சிது, அதுலேருந்து எடுத்து படித்து சொல்கிறேன். இதுதான் நமக்கு அங்கே முக்கியம். யோர் ஆட்டிடியூட் வாண்ட் டு பி இன் திஸ் ஆல் தான். மற்ற இதிலலாம் வந்து கவனம் போகக்கூடாது. தாத்தா ஏதோ ஒரு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இங்கிலீஷ் மேலே உனக்கு லவ்வா அப்படின்னு இதை தான் என் லிப்பு கவனி, என்னுடைய ப்ரொனன்சியேஷன் கவனி, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி படி. அது இஷ்டம், படித்தா படிக்காட்டினப்போ நமக்கு தேவையில்லை. சரியா? ஓகே. தே கலெக்ட் அண்ட் சென்ட் நியூஸ் ஃப்ரம் தேர் பிளேசஸ். ரைட்டா? ஓகே. அவர்கள் தங்கள் ஊர் செய்திகளை சேகரித்து அனுப்புவார்கள். அப்புறம் மறுபடியும் ஃபாதர் தான். த நியூஸ் பேப்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வில் ஹாவ் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர்ஸ். ஓகேவா? பத்திரிகை அலுவலகத்தில் நிருபர்கள் பணியாற்றுவார்கள். ஆமாம், பத்திரிகை அலுவலகத்தில் நிருபர்கள் பணியாற்றுவார்கள். ரைட்டா? த நியூஸ் பேப்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வில் ஹாவ் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர்ஸ். ஸ்டாஃப் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. நியூஸ் பேப்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வில் ஹாவ் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர்ஸ். ரைட்டா? பத்திரிகை அலுவலகத்தில் நிருபர்கள் பணியாற்றுவார்கள். ஓகேவா? ரைட்டா? ஸோ மறுபடியும் ஃபாதர் தான். தே கவர் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ். தே கவர் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ். ஓகேவா? அவர்கள் முக்கிய கூட்டங்களுக்கும் நாடுகளுக்கும் போய் செய்திகளை சேகரிப்பார்கள். இங்கே மட்டுமல்ல, நாடுகள் அங்கே எங்கெல்லாம் போவாங்க, மீட்டிங்ஸ் நடத்துவாங்க. அந்த மாதிரி கான்ஃபரன்சஸ் எல்லாம் வந்து நடத்துவாங்க. அங்கேருந்தெல்லாம் நியூஸ் கேதர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து தான் பண்ணுவாங்க. பையனுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஒரு நியூஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்கும், நியூஸ் பத்திரிகை அவங்க எப்படி நியூஸ் சேகரிக்கிறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி நான் ஏதுன்றது தான் பையனுக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறார். சரிங்களா? என்னது? த நியூஸ் பேப்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வில் ஹாவ் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர்ஸ். ரைட்டா? பத்திரிகை அலுவலகத்தில் நிருபர்கள் பணியாற்றுவார்கள். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் என்ன, தே கவர் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ். தே கவர் என்னது, அங்கே போய் என்ன கவர் பண்ணுவாங்க, மீட்டிங்ஸு, கான்ஃபரன்ஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் கவர் பண்ணுவாங்க. அவர்கள் முக்கிய கூட்டங்களுக்கும் நாடுகளுக்கும் போய் செய்திகளை சேகரிப்பார்கள். மறுபடியும் ஃபாதர் தான். அதே தென் டெய்லி நியூஸ் பேப்பர் தேர் ஆர் வீக்லிஸ், அப்புறம் ஃபார்ட்நைட்டிஸ் அண்ட் மந்த்லிஸ் ஆல்சோ. பத்திரிகையில் பார்த்தா நிறைய விஷயம் தினசரி பத்திரிகை தவிர வார மாத இருமுறை மாத பத்திரிகைகளும் உண்டு. ஆமாம், மாதம் வருது, வாரத்துக்கு ஒரு முறை வருது. அந்த மாதிரி ஏகப்பட்டது. ஆமாம், வீக்லிஸ், நம்ம அந்த வீக்லிஸ் சொல்லுவோம், ஃபார்ட்நைட்டிங்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் மந்த்லிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதர் தென் டெய்லி நியூஸ் பேப்பர் நாளிதழ் சொல்கிறோம்ல, இப்போ தினத்தந்திலாம் டெய்லி பேப்பர், அதெல்லாம் டெய்லி நியூஸஸ்,
டெய்லி வந்துடும். தென் இந்த அப்புறம் வீக்லி மட்டும்தான் வருது, வாரம் வருது. அப்புறம் ஃபார்ட்நைட்டிஸ், என்னது மாதம் இருமுறை அந்த மாதிரி வரும், 15 நாளைக்கு ஒன்று. ஃபார்ட்நைட்டிஸ் வாரம் அந்த மாதிரி 2 times, மாதத்தில் 2 தடவை அந்த மாதிரி. தென் மாதத்தில் 1 மந்த்லிஸ் ஒன்று தான் வரும், வாரத்துக்கு 1, மாதத்துக்கு 1, மாதத்துக்கு 2, டெய்லி அந்த மாதிரி. ஓகே, அதர் தென் டெய்லி நியூஸ் பேப்பர் தேர் ஆர் வீக்லிஸ், fortnightlies and monthlies also. ஓகேவா? தினசரி பத்திரிகைகளை தவிர மாதம் இருமுறை மாத பத்திரிகைகளும் உண்டு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஃபாதர் தான். ஓகேவா? தேர் ஆர் கால்டு என்னது பீரியாடிக்கல்ஸ். தேர் ஆர் கால்டு பீரியாடிக்கல்ஸ். இவற்றை சஞ்சிகைகள் என்று சொல்வார்கள். சஞ்சிகைகள், பீரியாடிக்கல்ஸ், சஞ்சிகைகள், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி மீனிங் ஃபார் தட். ஆமாம், எஸ், ஆமாம், தேர் ஆர் பீரியாடிக்கல்ஸ். ஒரு பீரியட், ஆமாம், பீரியட் மேன், அது ஒரு பீரியட், இது ஒரு பீரியட் அப்படி தான். தேர் ஆர் கால்டு பீரியட். ஆமாம், இது என்னது பீரியாடிக்கல்ஸ். தே ஆர் கால்டு பீரியாடிக்கல்ஸ். ரைட்டா? ஓகே, இவற்றை சஞ்சிகைகள் என்று சொல்வார்கள். தமிழில் போல் சஞ்சிகைகள் போல் இருக்குது. ரைட்டு, ஏதோ ஒன்று சொல்லிட்டோம். அப்புறம் ஃபாதர். அப்புறம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இஸ் கிவிங் ப்ரையாரிட்டி ஃபார் ப்ரெஸ் டு டெலிவர் த நியூஸ் குயிக்லி. இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லை, ஃபாதர் தான். ஓகேவா? போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இஸ் கிவிங் ப்ரையாரிட்டி ஃபார் ப்ரெஸ் டு டெலிவர் த நியூஸ் குயிக்லி. அந்த பத்திரிகை செய்திகளை தபால் தந்தி இலாக்கா துரிதமாக பட்டுவாடா செய்கிறது. இந்த நியூஸ் எல்லாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப குயிக்காக டெலிவரி பண்ணுதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இஸ் கிவிங் ப்ரையாரிட்டி ஃபார் ப்ரெஸ் டு டெலிவர் த நியூஸ் குயிக்லி அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டா? ஓகே, அப்புறம் மறுபடியும் ஃபாதர் தான். they give congestion also in the rates. congestions கம்மி. ஆமாம், கம்மி, அந்த வாட் இஸ் இட், அது எதுவும் சொல்கிறாங்கல்ல, அது குறைப்பதா, அது சலுகையா, அதுதான். they giving congestion ஆல்சோ இன் த ரேட்ஸில் அவங்க அது பண்ணுறாங்க. அது கட்டடங்களிலும் பத்திரிகைகளுக்கு சலுகை உண்டு. அதுதான் மேட்ரு. அப்புறம் ஃபாதர், த ப்ரெஸ் இஸ் அலவுடு கன்ஜெஷனல் ஃப்ரைட் பை த ரயில்வேஸ். ஆமாம், என்னது ரயில்வேயும் பத்திரிகைகளுக்கு கண்டன சலுகையை அழுக்கிறது. என்னது ரயில்வேஸ். ஓகே, த ப்ரெஸ் இஸ் அலவுடு the press is allowed congestional freight by the railways. நல்லா பார்த்துங்க, அதெல்லாம் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுங்க. என்னது ரயில்வேயும் பத்திரிகைகளுக்கு கட்டண சலுகை அளிக்கிறது. ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குதுல்ல, அது கூட பத்திரிகைகளுக்கு கன்ஜெஷன்ஸ் கொடுக்குது. அதான் சலுகை தருது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் மேடியர் போர்டு பேப்பர்ஸ் இந்த பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம், நியூஸ் பேப்பர் பற்றி. ஆமாம், ஏன்னா போயிட்டே இருக்குது. இதுவே 23 நிமிஷம் ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நிறைய விஷயம் இருக்குது, அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், வருங்காலத்தில் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பதை மறந்துடாதீங்க. அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாங்க, கவர்மெண்ட் சொல்லுது, இது சொல்லுது, இங்கிலீஷ் தேவையான்னு சொல்லுவோம், படிப்பு தேவையான்னு சொல்லுவோம், கல்வி தேவையான்னு சொல்லுவோம். அன்றைக்கி கிழிச்சது போதுண்டா, போய் மாடு மேய்டான்லாம் சொல்லுவோம். தயவு செஞ்சு நீ வருங்காலத்தில் நீ மாடு மேய்ப்பதாக இருந்தால் கூட ஆங்கிலம் முக்கியம். ஏன்னா மாடு உங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேசும். அந்த இடத்துல நீ இங்கிலீஷில் பேசாமல் நின்றுட்டுன்னு வச்சுக்கோ, அசுங்கும். மாடு அப்புறம் மூத்தத்தை மூஞ்சில் விட்டுரும், பார்த்துக்க. இப்போவே அப்படி தான். இப்போ மேபி எல்லாம் நல்லா எழுதுவாங்க, படிப்பாங்க, ஆனால் ஃப்ளூயன்ட்லியாக இங்கிலீஷில் பேச தெரியாது. ஸோ இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏஐ எல்லாம் வந்துச்சு, நீ வச்சுருக்கிற செல்ஃபோனுகள், ஃபோன், அது இது எல்லாமே இங்கிலீஷ் பேசுது. நீ ஏன் இங்கிலீஷ் பேச மாட்டேற? ஸோ தயவு செஞ்சு படிங்க. எனவே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், தாத்தா எப்போவுமே இப்படி தான் கொஞ்சம் காமெடியும் அதுவும் இதுவும் கலந்து கொஞ்சம் திட்டுறது, கொஞ்சம் அன்பு செலுத்துறது, அப்படி தான் பேசுவேன். அது தாத்தாக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது, மாற்றிக்க முடியாது. ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், இந்த மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இப்போது நான் இந்த பேசினதில் அதெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் பண்ணி இமேஜ் பண்ணி நான் அங்கே போடுறேன். அங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுங்க. தப்பு ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகே, பாய், see you. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.